அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மூத்த குடிமக்களுக்கு மத்திய அரசால் வழங்கக்கூடிய முக்கியமான 5 சலுகைகளை பார்க்க போகிறோம். குறிப்பாக வங்கியில் பணம் டெபாசிட் செஞ்சு அதிலிருந்து வட்டி பெறுறவங்களா இருந்தாலும் சரி, மருத்துவ செலவு செய்கிறவங்க, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் செலுத்துகிறவங்க, வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யக்கூடியவங்க, இந்த சலுகைகளை எல்லாத்தையுமே கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சலுகைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மூத்த குடிமக்களுக்கு இது மத்திய அரசு தானாகவே கொடுத்துட்ருக்காங்க. இந்த சலுகைகளை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த 5 சலுகையில் குறிப்பாக வங்கி வட்டிக்கு கிடைக்கக்கூடிய வரி சலுகை, டிடிஎஸ் தொடர்பாக நன்மைகள், மருத்துவ காப்பீட்டுக்கான கழிவுகள், முன்கூட்டிய வரி செலுத்துவதிலிருந்து கிடைக்கக்கூடிய விலக்கு, இது மாதிரியான முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதியவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிற்காலகட்டத்தில் சில விஷயங்கள் பென்ஷனாக வாங்குறீங்க, அதாவது வட்டி வீதமாக பெறணும்னு நினைக்கிறீங்க வங்கி மூலமாக அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தினசரி 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கான முக்கியமான என்னென்ன சலுகை மத்திய அரசு மாநில அரசு கொடுக்குது, குறிப்பாக இந்த மகளிர் உதவி திட்டம், அதே மாதிரி மாநில அரசு என்னென்ன சலுகைகள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கு, ஓய்வூதியதாரர்கள், பென்ஷன்தாரர்கள், இபிஎஃப்ஓ, இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள், தினசரி வானிலை நிலவரம், இது எல்லாமே டெய்லி அப்டேட்டடாக வருது. சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கீழே ஹைப்னு எல்லோ கலர் ஸ்டார் வந்து அந்த கமெண்ட் செக்ஷன் கிட்ட காமிக்கும். மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மூத்த குடிமக்கள்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் வருமான வரி விதிகளின்படி பொதுவாக 60 வயசு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட வயதுடைய ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 80 வயது இல்லைனா அதற்கு மேற்பட்டவங்கள சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வயது அடிப்படையில் சில வருமான வரி சலுகைகள் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டில் இருந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், எல்லா சலுகைகளும் புதிய வருமான வரி முறையில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. குறிப்பாக பல சாப்டர் 6வது ஏ டிடக்ஷன் பழைய வருமான வரி முறையோட தொடர்புடையதாக இருக்கும். அதனால் வருமான வரி அப்படிங்கிறது கணக்கிறப்ப டாக்ஸ் ரெகிமியை வந்து இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ 5 சலுகைகள் என்னென்னு வரிசையாக பார்க்கலாம். முதல் சலுகை அப்படிங்கிறது மூத்த குடிமக்களுக்கான அதிகமான பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படிங்கிறது. மூத்த குடிமக்களுக்கு பழைய வருமான வரி முறையில் சாதாரண வரி செலுத்துபவர்களை விட அதிகமான அடிப்படை வருமான வரி விலக்கு அப்படிங்கிறது வரம்பாக உள்ளது. 60லேருந்து 79 வயது வரை உள்ள சீனியர் சிட்டிசனுக்கு 3 லட்சம் வரை பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 80 வயசுக்கு மேலே இல்லைன்னா அதுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா 85 90 அந்த மாதிரி இருந்தாங்கன்னா சூப்பர் சீனியர் சிட்டிசன்களுக்காக 5 லட்சம் வரை பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 60 to 79க்குள்ளே இருந்தாங்கன்னா 3 லட்சம், 80 to அண்ட் அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது பழைய வருமான வரி முறைப்படி முக்கியமான வயது சார்ந்த சலுகையாகும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, புதிய வருமான வரியில் வயது அடிப்படையில் தனியாக 3 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு பேசிக் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் டாக்ஸ் ரெக்மி வந்து தேர்வு செய்கிறீங்க அப்படின்னா அதை பொறுத்து தான் உங்களுக்கு வரி கணக்கிடப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா சலுகை அட்வான்ஸ் டாக்ஸ் செலுத்துவதிலிருந்து விலக்கு ஏற்படுறது தான். மூத்த குடிமக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு சலுகை இது தான். பொதுவாக ஒருவருடைய கணக்கிடப்பட்ட வருமான வரி அப்படிங்கிறது, அதாவது வரி வந்து அந்த பொறுப்பு அப்படிங்கிறது குறிப்பிட்ட வரம்பை கடந்துச்சு அப்படின்னா அட்வான்ஸ் டாக்ஸ் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக டாக்ஸ் செலுத்துகிற மாதிரியான நிலை இருக்கும். ஆனால் ரெசிடென்ட் சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு பிஸ்னஸ் இல்லைன்னா ப்ரொஃபஷன் மூலயமா வருமானம் இல்லாத நிலையில் அட்வான்ஸ் டாக்ஸ் செலுத்த வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இல்லை. இதுதான் இதுக்கான விலக்கு அப்படிங்கிறது, அதாவது இதுக்கான சலுகை அப்படிங்கிறது. அதாவது ஓய்வூதியம், வங்கி வட்டி, இது மாதிரியான வருமானம் மட்டுமே இருக்குது. பல மூத்த குடிமக்களுக்கு இதுதான் மெயினான ஒரு முக்கியமான நன்மையாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதனால் ஆண்டுக்கு பல தவணைகளாக அட்வான்ஸ் டாக்ஸ் செலுத்த வேண்டிய சுமை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் இல்லைன்னா ப்ரொஃபஷன் மூலியமாக வருமானம் இருந்துச்சு அப்படின்னா இந்த விலக்கு அப்படிங்கிறது பொருந்தும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இதில் விதிவிலக்கு அப்படிங்கிறது இருக்குது. தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் இந்த விஷயத்தில் தனிப்பட்ட வரி ஆலோசனையை பெறுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குறிப்பாக ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு இல்லைன்னா சேவிங் டெபாசிட்டு இது மாதிரி பேங்க்கில் வச்சுருப்பீங்கள, அது மாதிரி பணம் வச்சுருக்கீங்கன்னா இந்த மூத்த குடிமக்கள் அனைவருக்குமே இந்த தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரி சட்டத்தின் செக்ஷன் 80 டிடிபி கீழே ரெசிடென்ட் சீனியர் சிட்டிசன்களுக்கு வங்கி, தபால் நிலையம் அண்ட் குறிப்பிட்ட கார்ப்பரேஷன் பேங்க்கில்
வச்சிருக்கக்கூடிய டெபாசிட் மூலியமாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 50,000 வரை டிடக்ஷன் பெறலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இதில் சேவிங் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அல்லாமல் தகுதியான ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் அமௌண்ட் போட்டிருந்தா கூட அந்த டெபாசிட்டோடைய இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடிய வட்டி இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தகுதியான டெபாசிட்டில் இருந்து ஒரு மூத்த குடிமகனுக்கு ஒரு ஆண்டில் 45,000 இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது அப்படின்னா, தகுதி நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னா 80 டிடிபி கீழே 45,000 வரை டிடக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து 70,000 அப்படின்னா அதிகபட்சமாக 50,000 வரை டிடக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த டிடக்ஷனை பெறுவதற்கு டேக்ஸ் ரெகுமி அண்ட் உங்களோட டிடக்ஷனுக்கு பொருத்தக்கூடிய விதிமுறைகள் அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய வங்கியோடைய டிடிஎஸ் பிடித்தம் எப்படி செயல்படுது அப்படின்றத கவனிக்கிறது ரொம்ப அவசியம். 4வது முக்கியமான விஷயம் ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது தான். மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பாக வயதானாலே அதை வருமான வரி விதிகளில் மருத்துவ காப்பீடு இல்லை குறைந்தபட்ச மருத்துவ செலவுகளுக்கு அதிகமாக டிடக்ஷன் பண்ணுறது, அதாவது தள்ளுபடி பண்ணுறது, இதெல்லாம் வழங்கப்படுது. செக்ஷன் 80D கீழே சீனியர் சிட்டிசன்களுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி பொதுவாக 50,000 வரை டிடக்ஷன் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 50,000 வரை உங்களுக்கு தள்ளுபடி அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் சில சூழ்நிலைகளில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதப்ப அவங்களுக்கான குறிப்பிட்ட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸில் 50,000 வரைக்கும் டிடக்ஷன் தள்ளுபடி அப்படிங்கிறது பண்ணுறதுக்காக இந்த விதிமுறை அப்படிங்கிறது உள்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, குறிப்பிட்ட நோய்களுக்காக நீங்கள் மருத்துவ சிகிச்சை செலவு பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா செக்ஷன் 80 டிடிபி கீழே சீனியர் சிட்டிசன்களுக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி பண்ணுவாங்க. அதனால் இது எல்லாமே விதிமுறைகளுக்கு உட்பட்டது தான். இது உங்களுடைய மருத்துவ காப்பீடு, மருத்துவ செலவு, குறிப்பிட்ட நோய்க்கான சிகிச்சை, இவை தொடர்பான வரி சலுகைகள் மூத்த குடிமக்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே மீண்டும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். இந்த டிடக்ஷன் தள்ளுபடி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டேக்ஸ் ரெகுமியிலும் ஒரே மாதிரி கிடைக்காது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். 5வது சலுகை அப்படிங்கிறது இது பலருக்கும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டனை ஆன்லைன் மட்டும்தான் தாக்கல் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா கிடையவே கிடையாது. இல்லைங்க, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய தற்போதைய வழிகாட்டுதல்படி 80 வயது இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்றவங்க குறிப்பிட்ட நிபந்தனைக்கு உட்பட்டு ITR 1 இல்லைன்னா ITR 4 பேப்பர் மோடில் தாக்கல் செய்யும் ஆப்ஷன் பெறுகிறார்கள். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க விரும்பினாங்க அப்படின்னா ஃபில்லிங் முறையை கூட பயன்படுத்தலாம். அதாவது 80 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஆன்லைன் ஃபில்லிங் மட்டுமே கட்டாயம் அப்படின்ற ஒரு சுமை இல்லாமல் பேப்பர் ஃபில்லிங் ஆப்ஷன் அப்படிங்கிறதும் வழங்கப்பட்டிருக்கு. வயதானவங்க ஆன்லைன் ப்ராசஸில் செய்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த பேப்பர் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்குது. வங்கியில் டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படுவது பற்றிய உங்களுடைய கேள்விகளுக்கும் குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் டிடிஎஸ் பிடித்தம் தொடர்பாக இப்போ வங்கி வட்டி பெறக்கூடிய மூத்த குடிமக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம்தான் இந்த விஷயம். சீனியர் சிட்டிசன்களுடைய எலிஜிபிள் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது செக்ஷன் 19(4)A கீழே 50,000 வரைக்கும் தான். டிடிஎஸ் த்ரெஷ்ஹோல்டு அப்படிங்கிறது தொடர்பாக சிறப்பு விதி அப்படிங்கிறது இருக்குது. அதாவது வங்கி போஸ்ட் ஆஃபீஸு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸாக இருக்கட்டும், எந்த வங்கி அது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை தனியார் வங்கியாக இருக்கட்டும், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு பொருந்தக்கூடிய டிடிஎஸ் விதிமுறைகளின் அடிப்படையில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 50,000 வரைக்கும் த்ரெஷ்ஹோல்டு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இதில் 50,000 இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா வரியே கிடையாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. டிடிஎஸ் பிடித்தம் அப்படிங்கிறது செய்யப்படாதது இல்லை அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பேயபிள் இல்லாதது, இரண்டும் வெவ்வேறான விஷயங்கள். அதனால் இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய மொத்த வருமானத்தை வச்சு இறுதியாக வரி செலுத்த வேணுமா இல்லையா அப்படின்றத கணக்கிட வேணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வரி அதிகமாக பிடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தகுதியான சூழ்நிலையில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் செஞ்சு ரீஃபண்ட் கிளைமும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ 5 சலுகைகளையும் இது வரைக்கும் நான் சொன்னது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 60லேருந்து அந்த வயதுக்கு மேற்படுற சீனியர் சிட்டிசன்களுக்கு பழைய டேக்ஸ் ரெக்மி அப்படிங்கிறதுல 3 லட்சம் வரைக்கும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் கொடுத்துருக்காங்க. 2வது பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் வருமானம் இல்லாத ரெசிடென்ட்ஸ், அதாவது எந்தவித வருமானமும் இல்லை, ஜஸ்ட் எனக்கு பென்ஷன் தொகை வருது இல்லை அப்படின்னு நான் ஏதோ ஒரு முதலீடு வச்சுருக்கேன், அதுக்காக ரெசிடென்ட் சீனியர் சிட்டிசன்களுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது செலுத்துறதுலேருந்து அவங்களுக்கு விதிவிலக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 3வது செக்ஷன் 80 டிடிபி கீழே பேங்கு, போஸ்ட் ஆஃபீஸு இல்லை வேறு ஏதோ ஒரு அது கவர்மெண்ட் பேங்காக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுக்கு தனியார் பேங்காக இருக்கட்டும், அதில் டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லைன்னா உங்களுக்கு அந்த டெபாசிட்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு
வருஷத்துக்கு நீங்கள் 50,000 வரைக்கும் டிடக்ஷன் அப்படிங்கிறது 4வதுங்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸோட குறிப்பிட்ட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இல்லை அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கு அதிகமான டேக்ஸ் டிடக்ஷன் அப்படிங்கிறது இதில் கொடுக்குறாங்க. 5வது 80 வயது இல்லை அப்படின்னா அதுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசனுக்கு குறிப்பிட்ட நிபந்தனையில் ஐடிஆர் பேப்பர் மோடில் அவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற தாக்கல் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு வசதி அப்படிங்கிறது செஞ்சுருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான இறுதி தகவல் என்ன தெரியுமா? இந்த சலுகைகள் எல்லாமே கேட்டோட 60 வயசு கடந்த அனைவருக்குமே வருமான வரி இல்லை, நம்மளுக்கு இதுனா கிடையாது அப்படின்னு சொல்லி யாரும் நினச்சிடாதீங்க. உங்களுடைய மொத்த வருமானம், வட்டி வருமானம், அதுக்கப்புறம் பென்ஷனு, மருத்துவ செலவு, இன்சூரன்ஸு, டேக்ஸ் ரிக்குமி, இது எல்லாத்தையுமே சேர்த்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னு இது எல்லாத்தையும் தேர்வு செஞ்சு இது அனைத்தும் பொறுத்து தான் உங்களுக்கு வரி இருக்குமா இல்லை அதில் சில விதிவிலக்குகள் கொடுப்பாங்களா அப்படின்றது இருக்கும். குறிப்பாக 2026-27 வரி ஆண்டிலிருந்து புதிய வருமான வரி சட்டம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துள்ளதால் பழைய ஆண்டுகளுக்கான செக்ஷன் நம்பர்ஸ் அண்ட் தற்போதைய டாக்ஸ் இயர் விதிமுறைகள் இது எல்லாமே ஒன்றா குழப்பிக்க வேணாம். ஆனால் உங்களுடைய வருமானம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பல எஃப்டி முதலீடுகள், பென்ஷனு இல்லை பிற வருமானங்கள் இருந்துச்சு அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ப்ரொஃபஷனலை அணுகி சரியான கணக்கீட்டை செஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே நண்பர்களே, மூத்த குடிமக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த 5 முக்கியமான வருமான வரி சலுகைகளை பற்றி தகவல்களை தயவு செஞ்சு நீங்கள் தெரிஞ்சதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டி இல்லைன்னா 60 வயதுக்கு மேற்பட்ட நண்பர்களாக யாராக இருந்தாலும் இந்த தகவல் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோக்குள்ள ஸ்டார் காமிக்கும் ஹைப் பண்ணி விடுங்க. இது மாதிரியான ரெகுலர் இன்ஃபர்மேஷன், அரசு திட்டங்கள், வங்கி தொடர்பான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.